அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமையட்டும். இப்போது பொது பலன் பார்த்திங்கன்னா, ஒரு சில ராசிக்கு 60% பொருந்தும். அதே மாதிரி சுயஜாதகம் தான் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதா இருக்கும். அதனால் சுயஜாதகம் பார்க்குறது நல்ல பலனை தரும். இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 21/6/2024, குரோதி வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி சதுர்தசி திதி பார்த்திங்கன்னா காலையில் 7:32 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பௌர்ணமி இருக்குது. இன்றைக்கி கிரிவலம் சுற்றுறதுக்கு உகந்த நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:32லேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் சுற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேட்ட நட்சத்திரம் மாலை 6:18 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு மூல நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி கேட்ட நட்சத்திரன்றனால மாலை 6:18 வரைக்கும் மரண யோகம் இருக்குது. அதுக்கு பிறகு அமிர்த யோகம் இருக்குது. இன்றைக்கி பௌர்ணமி விரதமும் கிரிவலம் சொல்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:43க்கும் சூரியன் மறைவு மாலை 6:37க்கும் இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. யமகண்டம் மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா 7:30லேருந்து 9 மணி வரை இருக்குது. இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:30லேருந்து 10:30 வரை இருக்குது. மாலை 4:30லேருந்து 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் 12:30லேருந்து 1:30 வரை இருக்குது. அதே மாதிரி மாலை 6:30லேருந்து 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி நாள் சரியில்லைனாலும் இந்த சில முக்கிய முடிவுகளோ சில செயல்களை செய்கிறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்போ கேட்ட நட்சத்திரத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மந்திரம் ஓதுறதுக்கு, மாடு வாங்கிறதுக்கு, வேலையிலேருந்து ஆளை நீக்கிறதுக்கு, கடனை தீர்க்கிறதுக்கு, வாஸ்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் சாந்தி செய்கிறதுக்கு, குளம் கிணறு வெட்டுறதுக்கு, அதே மாதிரி நோயாளிகளை குளிக்க வைக்க ஏற்ற நட்சத்திரம். இன்றைக்கி பௌர்ணமியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா, மகிழ்ச்சியாக இருக்கிற என்ன விஷயமும் செய்யலாம். உடல் நலம் தர மருந்து சாப்பிட்ற ஆரம்பிக்கிறது, போர் செய்கிறதுக்கு, திருமண உறுதி செய்கிறது, அதே மாதிரி சிலைகள், கலைகள், நகைகள், அந்த மாதிரி கலை சம்பந்தமான செயல்களை செய்கிறது, கடவுளோட வழிபாடோ இல்லைன்னா கடவுள் கோயில் கட்டுறதுக்குண்டான இடங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துகிட்டு, மேஷ ராசிக்கு ஜெயம், ரிஷப ராசிக்கு பணம், மிதுன ராசிக்கு வரவு, கடக ராசிக்கு செலவு, சிம்ம ராசிக்கு வழிபாடு, கன்னி ராசிக்கு சோர்வு, மூல ராசிக்கு துலாம் ராசிக்கு சாதனை, விருச்சிக ராசிக்கு புகழ்ச்சி, தனுசு ராசிக்கு சிந்தனை, மகர ராசிக்கு பிரம்மை, கும்பராசிக்கு திறமை, மீன ராசிக்கு அசதி. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் எந்த ஒரு மனஸ்தாபமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது, தெளிவில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம். இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. அதாவது கோபம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டியதும் அமைதியாக இருக்க வேண்டியதும் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். இன்றைக்கி நாளை கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம். மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போதோ பழகும் போதோ பொறுமையாக இருக்கிறது அவசியமாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்களே செஞ்சு முடிக்கிறது நல்லது. அடுத்தவங்க கூட எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க விரும்புகிற மாதிரி இன்றைக்கி நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் நல்லபடியாக போகும். அனுசரித்து போகிறது இன்றைக்கி உறவில் நல்ல ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி திடீர்னு அதிர்ஷ்டமாக மாலை நேரத்தில் பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு உங்களோட செலவை சமாளிக்கிறதுக்கு முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்துக்காக சின்ன செலவு செய்கிற மாதிரி இருக்குது. தொண்டை வலி, கால் வலி, பதட்டத்தினால தூக்கம் இல்லாதனால சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனம். இன்றைக்கி குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி சின்ன குழப்பமாக இருந்தாலும் நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி செய்யுங்க, நல்லதாகவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு மாலை 6:18க்கு மேலே கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ செய்யாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபட வேண்டாம். குறிப்பாக அடுத்த ஒரு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலையில் மேலதிகாரிகள் கூட சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும், கவனம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஆர்வம் இருக்குது, ஆனால் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் மனசில் சோம்பேறித்தனமும் சோம்பலும் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி மாலை வரைக்கும் ஓகே, மாலைக்கு மேலே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் காலையிலே எடுத்துருங்க. மாலைக்கு மேலே எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நாள் தான். இருந்தாலும் சின்ன சின்ன உரசல்களும் தடங்கல்களும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நாளில் சில உங்களோட வேலைகளை திட்டமிட்டு நாளை சரியாக பயன்படுத்தி கொள்வது அவசியமாக இருக்குது. உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி உங்களோட உழைப்பு இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசிக்கிற மாதிரி இருக்கும். அது மூலிமா உறவு சிறப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் இன்றைக்கி மாலைக்கு மேலே கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல பலன் தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது, அதே மாதிரி செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்துகிற கொஞ்சம் கவலையாக இருக்கும். கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பதட்டமோ குழப்பத்தை தவிர வேறு எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையும் கிடையாது. பொறுமையாக இன்றைக்கி நாளை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா பார்த்துட்டு மாலைக்கு மேலே அமைதியாக செயல்களை செய்கிறது நல்லது. அவசரப்பட வேண்டாம். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு காலையில் நல்லாவும் மாலையில் சில சின்ன சின்ன தடைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது, கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தமாக வெளியூர் பயணங்கள் போகிற மாதிரி இருக்குது. அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது. மனசு அமைதியாக இருந்தாலே உங்களோட செயல்கள் நல்லபடியாக இருக்கும். உங்களோட வேலைகளும் ஈஸியாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நாளை அமைதியாக கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியம். வீட்டுக்கு தேவையான ஆபரணம் வாங்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பணி சுமை குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். அரசு மூலிமா எதிர்பார்த்த வாய்ப்புகள் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பெரிய பாதிப்புலாம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளை அமைதியாக கொண்டு போனாலே போதுமானதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது. அது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்தையும் நாளை கொண்டு போக முடியும். நேரம் கிடச்சிதுன்னா அவங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது, செலவும் இருக்குது. இருந்தாலும் பயனுள்ள செலவுகளாக இருக்கிறதுனால மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு பதட்டப்படாமல் கொண்டு போகிறதுனால போதும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதட்டம் மட்டும் குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு அதிக அளவில் நல்லதும் சின்ன சின்ன தடைகளும் இருக்கும். மற்றபடி நாள் முழுக்க இனிமையாக போகிறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் இருக்குது. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சோர்வும் மந்தமாக இருக்க வேண்டிய மாதிரி இருக்குது. உங்களை பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பாக நம்பிக்கையோடவும் அமைதியோடவும் இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியம். அப்போ தான் உங்களோட பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு மனசுக்கு தெம்பாக இருக்க முடியும். அமைதி இல்லாமல் இருந்தீங்கன்னா காரியங்கள் குழப்பத்தில் கொண்டு போய் விடுற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அடையிறதுல கொஞ்சம் தடைகள் இருக்குது. மனசை குழப்பிக்க வேண்டாம். வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி தெய்வ வழிபாடு அவசியமாக தேவைப்படுது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களோட முன்னுரிமைப்படுத்தாமல் செய்கிற வேலைகள் நீண்டுக்கிட்டே போகிறதோ இல்லைன்னா முடியாமல் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அது கவலையை அளிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது.
கூட இன்றைக்கி பொறுமையாக நடந்து கொள்வது அவசியமாக இருக்கும். அப்போ தான் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறதும் அவங்க கூட வெளியில் ஒன்றா போயிட்டு வர்றதும் நல்ல பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் இருக்குது. பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் பெருசாக இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பதட்டப்படாமல் இருந்தீங்கனாலே இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பதட்டத்தை குறைக்க மெடிடேஷனோ யோகாவோ பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஆக மொத்தம் கடகராசிக்கு சின்ன சின்ன தடைகளோ தடங்கல்களோ இருந்தாலும் நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா அந்த நாளை சாதகமான விஷயத்துக்கு பயன்படுத்திக்க முடியும். அமைதியாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி கையாளுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்து பாசிட்டிவான எண்ணங்களோட அணுகுமுறை செய்கிறது நல்லது. அப்போ தான் நல்ல ஒரு மதிப்பும் வெற்றியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை எண்ணத்தை இன்றைக்கி தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். வேலையில் கூட வேலை செய்கிறவங்களையும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி எடுத்து போகிறது நல்லது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். ஆனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். இன்றைக்கி உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு பார்த்து செலவு செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்கும். கவனம் இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலை பார்த்திங்கன்னா தரம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேர் கெடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களோட வேலைகளை திட்டமிட்டும் கவனமாகவும் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் துணை கூட இன்றைக்கி அனுசரணை இல்லை, ஆனாலும் மனசு நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது. அவங்க கோவப்பட்டாலும் துணையை பதட்டப்படாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது நல்லது. இன்றைக்கி கேஷுவலான அணுகுமுறை உங்கள்கிட்ட தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மந்தமாக தான் இருக்குது. வரவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தின மாதிரி இருக்குது. அப்போ தான் உங்களால் பணத்தை கையாளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷ்ண நிலை காரணமாக தொண்டை வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். வெந்நீர் குடிக்கிறது நல்லது. இல்லைன்னா குளிர்ச்சியான உணவுகளையோ குளிர்பானங்களையோ மொத்தமாக தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான். அது ஆரோக்கியமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் பசங்க பொறுப்போடு நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்க மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும். பணம் தாராளமாக இருக்குது. அதை வச்சு நீங்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்குது. தொழிலில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்கிறதுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் சாதகமான பலனை தரும். இன்றைக்கி உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஆற்றல் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. மனநிலை பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் விறுவிறுன்னு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பயனுள்ள செயல்களுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிங்க. சௌகரியமாக இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைகள் தரமானதாக இருக்கும். நீங்கள் உங்களோட திறமையும் உங்களோட பணியோட தரமும் உங்களையே மகிழ்ச்சிக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் வெளிப்படுறதுக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிற விதத்தில் துணை உங்கள் கூட சந்தோஷமாக இருப்பாங்க. மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இன்றைக்கி நாள் இருக்கும். வெளியில் போயிட்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் உங்களோட பண தேவைகளையோ பொறுப்பான செலவுகளையோ சமாளிக்க முடியும். சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறதுக்கு நாளை இனிமையாக வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான ஒரு நாளாக தான் இருக்குது. சில விஷயங்களில் சாதனைகள் செய்கிற மாதிரி இருக்கும். பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக இருக்குது. பணமும் சரி கடன் வாங்கினாலும் பயனுள்ள வகையில் செலவாகும். உறவுகள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. நாளை இனிமையாக பயன்படுத்திக்கிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல சின்ன வேலையை செய்கிறதுக்கு கூட அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நண்பர்களால் இன்றைக்கி அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களோட பேச்சில் தெளிவு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த பேச்சு தெளிவான பேச்சு உங்களை சாதிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களை சுற்றி இருக்கிற குழப்பம் காரணமாக பணியில் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க கூட பொறுமையாக பழகிறது நல்லது. அப்போ தான் பணியை சொன்ன நேரத்துக்கு முடிக்க முடியும். அதே மாதிரி ஷெட்யூல் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. திட்டமிட்டு செய்கிற செயல்கள் கவனமாக செய்ய வேண்டிய செயல்களாக இருக்கும். கவனம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நட்பாக அவங்க கூட பழக வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள் கிட்டேருந்து கிடைக்கிற ஆதரவு மட்டும்தான் துணைக்கு மகிழ்ச்சியை தரும். அது மூலயமா நீங்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். துணைக்கு உங்களோட ஆதரவு இன்றைக்கி முழுசாக தேவை. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் அதிகமான பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரிஞ்சாலே போதும். பார்த்து நடந்துக்க முடியும். செலவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை. அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அவங்கள மருத்துவ செலவை பெருசாக கவலைப்பட வேண்டாம். பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு இரு வகையான பலன்களும் கலந்த நாளாக தான் இருக்குது. செலவு பணம் மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அமைதியாக நல்லா கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா மனசுக்கு சந்தோஷத்தை தரும். தொழில் வியாபாரத்தில் பணியாட்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க. இன்றைக்கி உங்களோட செயல்களில் சிறப்பாக யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத எண்ணங்களை மனசில் வச்சுக்காமல் தெளிவாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் பணியாட்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க. இன்றைக்கி வந்து எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி கூடுதல் பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு மனசை அமைதியாக சந்தோஷமாக கொண்டு போகிற நாளாக தான் இருக்குது. வேலையில் திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை தரும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி சுமூகமான ஒரு நாளாக தான் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இனிமையான தருணங்களை அனுபவிக்க இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கியோட நாளை சமாளிக்கிறதுக்கு முடியும். செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற உணர்ச்சி வசப்படுறதும் இன்செக்யூர்ட் ஃபீலும் தேவையில்லாத எண்ணங்களால் ஆரோக்கியத்தை கெடாமல் பார்த்துக்கிறது நல்லது. மனசை ஒருநிலைப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி சாதகமான பலன்கள் இருந்தாலும் உங்களோட எண்ணங்கள் மட்டும் தெளிவாக இருந்தால் இன்றைக்கி சாதகமான நாளாக இருக்கும். அது எல்லா விஷயத்துலேயும் சரி. வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், தெளிவு அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதிர்பாராத வகையில் திடீர் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வியாபார விஷயமாக சில நெருக்கடிகள் கொஞ்சம் மன நிம்மதி குறைக்கிற மாதிரி இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வேலை விஷயமாக பயணங்கள் நல்ல ஒரு அனுகூலம் தரக்கூடிய விஷயமாக இருக்குது. இன்றைக்கி தெய்வ வழிபாடு ஈடுபாடு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி காலையில் இருந்து கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் உங்களோட தைரியத்தை வச்சு இன்றைக்கி நாளை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இன்றைக்கி அவசியம். நம்பிக்கையோடு இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது. தைரியமாக எந்த ஒரு செயலையும் செய்யுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட பொறுமையும் கவனமும் இன்றைக்கி உங்களோட வேலைகளில் அவசியமாக இருக்குது. தேவையில்லாத சஞ்சலங்களோ தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ இடம் கொடுக்காமல் வச்சுக்கிறது நல்லது.
சிறப்பாக செயலாற்ற திட்டமிட்டு செயல்படுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களுடைய விருப்பப்படி நீங்கள் நடக்கணும்னு துணை எதிர்பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதை செஞ்சிங்கன்னா உறவில் நல்ல ஒரு அந்யுன்யமும் பிணைப்பும் ஏற்படும். சந்தோஷமான நாளாக இன்றைக்கி அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வரவு உங்களோட செலவை விட அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பணத்தை ஸ்திரமாக வச்சுக்கிறதுக்கு சேமிக்கிறது நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பல்வலியோ கண்வலியோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா அது மட்டும்தான் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், மற்றபடி கவலை இல்லை. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் சிறு தடைகளும் இருந்தாலும் சிறப்பான நாளாக தான் இருக்குது. சாதகமான ஒரு நாளாக கொண்டு போகிறதுக்கு நீங்களே உங்களோட செயல்களை பொறுமையாக செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீட்டில் பசங்களால் இனிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருக்கிறதும், அதே மாதிரி உங்களோட நீங்கள் செய்கிற செயல்கள் வேலைகள் எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத விதமாக இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. சேமிக்கிறதுக்கு முயற்சிக்கிறது நல்லது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலம் இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலை செய்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், இனிமையாக இருக்கும். சிலருக்கு ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது. அது உங்களுக்கு திருப்தியை தரும், சந்தோஷத்தை தரும். உங்களோட வேலைகளை மும்முரமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கும் துணைக்கும் முன்னாடி இருந்ததை விட பிணைப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்யுன்யமும் சந்தோஷமும் நல்லாவே இருக்க மாலை நேரத்தில் வெளியில் போயிட்டு வர்றது சாதகமான பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் நல்லா இருக்குது, செலவும் நல்லா இருக்குது. உங்களோட அதிர்ஷ்டமான எதிர்பாராத விதத்தில் வர பணத்தை சேமிக்கிறது நல்லது. செலவுகளையும் கட்டுக்குள்ளே வச்சுக்குவீங்க, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்கள் உடலும் சரி மனசும் சரி இனிமையாகவும் திடமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான ஒரு நல்ல ஒரு பணிவான அன்பான ஒரு நாளாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி குடும்பத்தில் உறவினர்களால் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தரும். வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்டேருந்து அன்பும் ஆதரவும் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் தரும். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாள் ரொம்ப சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கும். கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் இருந்தாலும் உங்கள்கிட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக இருக்குது. விருப்பமான வெளியிடங்களுக்கு இன்றைக்கி போகிறது இன்னும் அதிகமான சந்தோஷத்தை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்கிற மனநிலை உங்கள்கிட்ட இருக்குது. அது உங்களோட செயல்திறனும் திட்டமிட்டு செயல்படும் வகையும் உங்களோட வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. சாதகமான ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட நீங்கள் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நல்ல ஒரு பேச்சு கருத்து பரிமாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் நல்லாவே இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து மூலியமோ எதிர்பாராத பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக சேவ் பண்ணுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மனசை மட்டும் அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பிரார்த்தனை செஞ்சிங்கனாலே போதும். ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஆரோக்கியத்தில் சின்ன அலைச்சலோ சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால இருக்கிற உடல் வலி தவிர மற்றபடி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எதுக்கும் கவலைப்பட வேண்டிய நாள் இல்லை.
அடுத்த ராசி கடைசி ராசியில் மீன ராசி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தில் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். சுப காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாளை மறந்துடுங்க. எடுக்கிற முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுறது நல்லது. குடும்பத்தினரை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்களோட முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது வெற்றியை தரக்கூடிய விதத்தில் அமையும். பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா மன அமைதி நல்லாவே இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அதிர்ஷ்டமாக தான் குறைவாக தான் இருக்குது. கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே மாதிரி திட்டமிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நாளாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உறவில் தரத்தை மேம்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது அவசியம். குறிப்பாக கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தால் பேசி தீர்த்துக்கிட்டு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறது நல்லது. சந்தோஷமாக இனிமையான தருணங்களை அனுபவிக்க வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அனுநியமும் ஏற்படும். நாளை இனிமையாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும். செலவும் பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பை அதிகரிக்கிறது நல்லது. இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியான உணவு வகைகளை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி சொன்ன நேரத்துக்கு சரியான சாப்பாடை சரியான வகையில் சாப்பிட்றது அவசியம். ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. கவனம். ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி இனிமையான நாளாக மாற்றுறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. ஆரோக்கியத்துக்கு தவிர மீதி எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு சாதகமான பலன் இருக்குது. நாளை சந்தோஷமாக கொண்டு போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகம் பார்க்குறது நல்ல பலனை தரும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது. என்னோடய ஃபேஸ்புக்கில் குரூப் இருக்குது. அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதமான பலன் சொல்கிற விதம் உங்களுக்கு தெரியும். அதை பயன்படுத்திக்கிறீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.